விருதுநகர் மாவட்டம் பேர்நாயக்கம்பட்டி பக்கத்துல புதைகுழிக்குள்ள அந்த பக்கமா மேய்ச்சலுக்கு போன 1 2 இல்லங்க அடுத்தடுத்து 4 பசுமாடுகள் சிக்கி வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட சிவகாசி மீட்பு குழு கிளம்பி போனாங்க. அங்க போகும்போதே நம்ம வீரர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம். அவங்க சொன்ன இடத்தை சுத்திலும் தண்ணியே கிடையாது, எல்லாமே வறண்டு போன நிலம்தான், வெறும் கருவேல மரமா மட்டும்தான் இருக்கும், அங்க எப்படி புதைகுழி வந்துச்சுன்னு. இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டவரு ரொம்பவே கலக்கத்தோட பேசுனதால அவரு சொன்னதையும் நம்பாமலும் இருக்க முடியலங்க. இறுதியா அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது அது புதைகுழி இல்லைங்க, மனித மலக்கழிவுகள் கொட்டுற இடம்னு. அந்த பகுதியில வீடுகள்ல அள்ளப்படுற மனித மலக்கழிவுகளை அந்த இடத்துல கொட்ட ஆரம்பிச்சு அதுவே பெரிய குட்டை மாதிரி தாங்க இருந்துச்சு. இதை சொன்னா எங்க நாம வரமாட்டோமோன்னு பயந்து சங்கடப்பட்டு புதைகுழின்னு சொல்லிட்டாருங்க. அதிலும் அந்த மலக்கழிவுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கொட்டி இருப்பாங்க போல. மாடு அசையும் போதெல்லாம் கழிவுகளும் சேறு போல தழும்ப தழும்ப அசைஞ்சுக்கிட்டு தாங்க இருந்துச்சு. நாமெல்லாம் அவசரம்னு ஒரு பொது கழிப்பறைக்கு போனாலே அங்க அடிக்கிற துர்நாற்றத்தவே நம்மளால தாங்கிக்க முடியாது, அவ்வளவு முகம் சுளிக்க வைக்கும். இங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்கங்க. அதை விட மாட்டை மேல இழுக்க வசதியா உதவிக்கு மண்வாரிய வர சொல்லியிருந்தோம். அவங்க இடத்தையும் உபரத்தையும் சொன்ன உடனே முதல்ல வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வற்புறுத்தி தாங்க அவங்கள சம்மதிக்க வச்சோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாட்டோட மூக்கணங்கயிறை இழுக்கும் போதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே எல்லா கயிறும் அருந்து நம்ம வீரர்களுக்கு பெரும் சோதனையா தாங்க இருந்துச்சு. மாட்டுக்கு கயிறை கட்ட முயற்சிக்கும் போதெல்லாம் நம்ம வீரர்கள் வெறும் கைகளாலேயே அந்த மலக்கழிவுகளை தோண்டி கயிறை நுழைக்க வேண்டிய சூழலை, அப்படி முயற்சித்தும் கயிறை நுழைக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு அடிப்பகுதியில இறுகி போயும் இருந்துச்சுங்க. எப்படியோ தட்டு தடுமாறி மாட்டோட தலைப்பகுதியை பிடிச்சு இழுத்து நம்ம வீரர்கள் அந்த மலக்கழிவுகளுக்குள்ள இறங்கி மாட்டோட இடுப்பு பகுதியை பிடிச்சு தூக்கி தூக்கி விட்டு தாங்க மேல கொண்டு வந்தாங்க. கையுறை பயன்படுத்தி இருக்கலாம்னு நம்மள நிறைய பேருக்கு தோணும். ஆனா அதெல்லாம் இங்க எதுக்குமே உதவாதுங்க. கை முழுவதும் மலக்கழிவுகளுக்குள்ள நுழையும் போது கையுறையும் சேர்ந்து நிரம்பிருங்க. ஒவ்வொரு முறை மாடு மேல வரும்போதெல்லாம் 4 மாடுகளுமே அடுத்தடுத்து மயங்கிருச்சுங்க. நம்ம வீரர்களுமே படாத பாடுபட்டு தாங்க போயிட்டாங்க.